சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பால்கோவா செய்ய போகிறோம். பால்கோவா செய்ய தேவையான பொருள் பால் 1/2 லிட்டர், சர்க்கரை, நெய், இது 3 பொருள் தான் தேவை. இப்போ பேன் நல்லா காஞ்சதும் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வைங்க, நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுருங்க. நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அந்த பால் எடையெல்லாம் நடுவில் எடுத்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் அளவுக்கு கொதிச்சிருச்சு. கொதிக்க நல்லா நீங்கள் அந்த எடையை நடுவில் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பால் நல்லா சுண்டதுனால கெட்டியாகும். நல்லா பால்கோவா பதத்துக்கு வர்றதுக்கு நல்லா பால் கெட்டியாகும்போது நீங்கள் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மேலே கொதிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாயிரும். கெட்டியானதும் நீங்கள் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கைவிடாமல் கிளறி விடுங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறோம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிளறி விடுங்க கைவிடாமல். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்ததும் நீங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய்யெல்லாம் பால்கோவாவில் நல்லா மிக்ஸ் ஆகி ட்ரை ஆகும். இப்படி ட்ரை ஆகும்போது நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா கிளறி விட நல்லா கெட்டியாகிட்டே இருக்கும். நல்லா தளர்ந்து வரும். நெய் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அல்வா மாதிரி தளர்ந்து வரும். நீங்கள் அதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிரும். நெய் அந்த பால்கோவா எல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆனதும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இன்னொரு பிளேட்டில் நான் நெய் தடவி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதில் பால்கோவா எடுத்து வச்சு நல்லா ஒரு ஷேப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ அதே வடசட்டியில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி, திராட்சை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் சரி கொஞ்சம் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வறுத்து விட்டுருக்கேன். வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்த பால்கோவா மேலே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாளித்து அப்படியே கூட அந்த பால்கோவா மேலே எடுத்து ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காஸ்ட் அதிகமாக இல்லை, சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பார்த்து